எனக்கு வந்து நாள் ஜப்பானில் கொடுத்த ரூமை உங்களுக்கு காட்டலான்னு பார்க்குறேன். ஸோ இதுதான் ஒரு பழைய பில்டிங் தான், ஆக்சுவலாக ஒரு சின்ன ரூம் தான். ஸோ இந்த ரூமு ஜெய்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்டில் தான் இருக்கேன். ஸோ இதுதான் மொத்த ரூமே. நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்த உடனே எப்போதுமே என்ன பண்ணுவோன்னா, ஜப்பானில் வந்து நீங்கள் வெளியிலேயே செருப்பை கழட்டி பண்ணோம். பட் நம்ம இந்தியன் ஸ்டைல் தான். ஸோ இங்கே உள்ளே வந்த உடனே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு, ஒரு டேபிள். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, எதுவுமே வந்து இதில் கிடையாது, எல்லாமே ஜப்பனீஸில் தான். ஸோ எதுவுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, வேறு வழியே இல்லை. நம்ம அதுக்காக ஜப்பான்லாம் கற்றுக்க முடியாது. ஸோ ஒரு கெட்டில், நீங்கள் வந்து டீ குடிக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக டிப்பிக்கல் ஹோட்டலில் இருக்க மாதிரி தான். ஏசி, ஒரு நல்ல ஜப்பனீஸ் பெயிண்டிங். இது வந்து ஒரு வியூ மாதிரி, ஒரு விண்டோ வியூ. ஸோ நீங்கள் நேற்று சாயங்காலத்துலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ காலையில் 9 மணி கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஜப்பானில் எப்போதுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அதோட டாய்லெட் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ ஜப்பான் டாய்லெட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக். இதில் சில விஷயங்கள் நம்ம சொல்லவே தேவையில்லை, எல்லாமே வந்து அதுவே பண்ணிடும் ப்ராசஸ். ஸோ ஜப்பானில் பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷம் 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியா மாதிரி ஒரு உட்கார வச்சு குத்த வச்ச டாய்லெட்டாக இருந்திருக்கு. அப்போ ஒருத்தர் அமெரிக்கா போய் பார்த்துருக்காரு வெஸ்டர்ன் டாய்லெட்டை ஃபஸ்ட் டைமாக. அப்போ அவர் மாடர்னைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் உருவாக்குனது தான் இந்த டோட்டோ அப்படின்றது ஃபேமஸானது. எல்லாமே டோட்டோ தான், இங்கே டோயோ டோக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஆட்டோமேட்டிக் தான். இவங்க அவங்களோட எம்ப்ளாயை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த ஆங்கிளில் வச்சா ப்ராப்பராக கழுவுன்னு சொல்லிட்டு 43 டிகிரி கோல்டன் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அதே மாதிரி தான், நீங்கள் இதில் சிங்கில் நீங்கள் கழுவிட்டிங்கன்னா இதில் ஃப்ளஷில் வந்துட்டு அப்படியே இதாகுது. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நம்ம ஊர்லேயுமே வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து எப்பொழுதுமே நுழைஞ்ச உடனே இருக்கணும். ஏன்னா இந்த பகுதி வந்து ஈரமே படக்கூடாது, உள்ளுக்குள்ள இங்கே குளிக்கிற இடம் மட்டும்தான் ஈரம் படணும். ஆனால் நம்ம ஊரில் எப்போதுமே டாய்லெட்டை உள்ளே வச்சுருப்பாங்க, குளிக்கிற பகுதியை வெளியில் வச்சுருப்பாங்க. ஸோ பெரும்பாலும் இங்கே ஈரப்படக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் குட்டி ரூம். அடுத்த நாள் எனக்கு வேறு ரூம் மாற்றுறாங்க. ஸோ நாளைக்கு என்ன ரூம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில, அதை பார்க்கலாம். நன்றி.